ஐதரசன் வாயு ஏஜ் 2. மாணவர்களே, இங்கு நடைபெறுபவற்றை எம்மால் அறிய முடியுமா? இவை ஐதரசன் வாயு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களாகும். ஐதரசன் வளியில் மிகவும் குறைந்த சதவீதத்தில் காணப்படும். ஐதரசன் வாயுவை பற்றி நாம் மேலும் கற்போம். ஐதரசன் வாயு தயாரிப்பு. மாணவர்களே, நாம் இப்போது ஆய்வுகூடத்தில் ஐதரசன் வாயுவை தயாரிப்போம். அவ்வாறு தயாரிப்பதற்காக நவீன முறையில் அமைந்த தேன்கூட்டு மேடையுடன் இணைந்த தாளி பயன்படுத்தப்படுகிறது. போக்கு குழாயானது கீழ்ப்பகுதியுடன் இணைக்கப்படுகிறது. இங்கு வாயுச்சாடிகளுக்காக 3 போத்தல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மேற்பகுதியை மூடுவதற்காக தக்கைக்கு பதிலாக கண்ணாடி துண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. வாயு சேகரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் இவை தனியாக ஒரு இடத்தில் எடுத்து வைக்கப்படுகிறது. இது இரசாயன பொருட்கள் தாக்கமடையச் செய்வதற்கான ஒழுங்கமைப்பு ஆகும். இதனுள் எதுவும் போடப்படவில்லை. தக்கையொன்றுடன் முள்ளிப்புணலும் போக்கு குழாயும் இவ்வாறு இணைக்கப்படுகிறது. போக்கு குழாயை நாம் இணைக்கின்றோம். நாகத்துண்டுகள் எடுக்கப்படுகின்றன. இவை நாகத்துண்டுகளாகும். வாயுச்சாடி அல்லது அளவி. ஐதரசன் வாயு வெளியேறி போக்கு குழாயினூடாக செல்கிறது. மேலதிகமாக நீர் இருக்குமெனின் அது வெளியேறும். நாம் வாயுச்சாடியாக பயன்படுத்துகின்ற போத்தலை முற்றாக நீரினால் நிரப்புகின்றோம். அச்சந்தர்ப்பத்தில் மூடியாக பயன்படுத்தப்பட்ட கண்ணாடி துண்டு அகற்றப்படுகிறது. நாகத்துண்டுகள் தாக்க தொகுதியினுள் போடப்படுகின்றன. சிறிது நீர் சேர்க்கப்படுகிறது. காரணம், ஐதான ஐதரோகுளோரிக் அமிலமே இங்கு பயன்படுத்தப்படும். ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம் அளவு
ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம் முள்ளிப்புழலில் ஊற்றப்படுகிறது. இப்போது முள்ளிப்புழலின் ஊடாக அமிலம் நாகத்துகள்களை சென்றடைகிறது. தாக்கம் நடைபெறும் போது அங்கு வாயு குமிழ்கள் வெளியேற்றப்படுவதை நாம் காண்கின்றோம். நுரைத்தலுடன் தாக்கம் இடம்பெறுகிறது. வாயு குமிழ்கள் வெளியேறுகின்றன, அதாவது ஐதரசன் வாயு குமிழ்கள் வெளியேறுகின்றன. இப்போது நாம் நீர் நிரப்பப்பட்ட வாயுச்சாடியில் ஐதரசன் வாயுவை சேகரிக்கிறோம். அவ்வாறு சேகரிக்கும் போது ஏற்கனவே வாயுச்சாடியில் இருந்த நீர் கீழ்முகமாக இடம்பெயர்வதை காண்கின்றோம். வாய்ச்சாடிகள் நீரிலிருந்து வெளியே எடுக்கப்படுகின்ற போது அது கண்ணாடி துண்டினால் மூடப்படுகிறது. இங்கு வாய்ச்சாடிகள் கவிழ்த்து வைக்கப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம். இப்போது நாம் சேகரிக்கப்பட்ட வாயு ஐதரசன் வாயு என அறிந்து கொள்வதற்காக பரிசோதனை ஒன்றை மேற்கொள்கின்றோம். பன்சன் அடுப்பு எரியூட்டப்படுகிறது. இப்போது எரியும் தணற்குச்சியொன்றை வாயுக்கள் சேகரிக்கப்பட்ட சாடியினுள் கொண்டு செல்லும் போது நடைபெறுவதை அவதானிப்போம். பொப் என்ற ஒலி உண்டாகிறது. மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை நாம் செய்து பார்ப்போம். பொப் என்ற ஒலி உண்டாகிறது. வாயு எரிந்த பின்னர் மீண்டும் கொண்டு செல்லுகின்ற போது தனக்குச்சியில் எதுவித மாற்றமும் தென்படவில்லை. இப்போது பொப் என்ற ஒலி உண்டாகிறது, மாற்றம் தென்படவில்லை. இதிலிருந்து எம்மால் இனங்காண முடியும் ஐதரசன் வாயு பொப் என்ற ஒலியுடன் எரிந்து அணைகிறது. இங்கு வாயுச்சாடியை நாம்
வலியுடன் நிமிர்த்தி வைக்கின்றோம். அவ்வாறு நிமிர்த்தி வைத்து சிறிது நேரத்தின் பின்னர் நாம் மீண்டும் அதனை அவதானிக்கப் போகின்றோம். இப்போது எந்த மாற்றமும் இடம்பெறவில்லை. காரணம், ஐதரசன் வாயு வளியிலும் அடர்த்தி குறைந்தது என்பதால் அது வாயுச்சாடியிலிருந்து வெளியேறியுள்ளது. ஐதரசன் வாயுவின் தயாரிப்பை அவதானித்த நாம் அதனை அறிக்கைப்படுத்துவோம். இங்கு ஐதரசன் வாயுவை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற உபகரணத்தின் ஒழுங்கமைப்பு காட்டப்படுகிறது. நாகத்துண்டுகள் கூம்பு குடுவையொன்றில் போடப்பட்டு தக்கையினால் இறுக மூடப்படுகிறது. மேற்புறம் இருந்து முள்ளி புனலின் ஊடாக ஐதரோகுளோரிக் அமிலம் அனுப்பப்படுகிறது. இவ்வாறு நாகத்துண்டுகள் ஐதான ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கமடைந்து ஐதரசன் வாயுவை வெளிவிடுகிறது. வெளிவிடப்படுகின்ற ஐதரசன் வாயுவானது போக்கு குழாயினூடாக சென்று ரப்பர் குழாயினூடாக தேன்கூட்டு மேடையை அடைந்து வாயுச்சாடியினுள் சேகரிக்கப்படுகிறது. ஆய்வு கூடத்தில் நாகம், ஜெட்டன், மக்னீசியம், Mg போன்ற உலோகங்கள் ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம் HCl, சல்பூரிக் அமிலம் H2SO4 போன்றவற்றுடன் தாக்கமடைந்து ஐதரசன் வாயு தயாரிக்கப்படும். ஜெட்டன் சக 2 HCl விளைவு ஜெட்டன் Cl2 சக H2. ஐதரசன் வாயுவை இனம் காணல். எரியும் தணற்குச்சியொன்றை கொண்டு செல்லும் போது பொப் என்ற ஒலி உண்டாகும். இங்கு செந்நிற அம்புக்குறிகளின் ஊடாக வாயு வெளியேறுகின்ற முறையும் அமிலம் உட்செல்லுகின்ற முறையும் காட்டப்படுகின்றது. ஐதரசன் வாயு சேகரிக்கப்படும் முறை. ஐதரசன் வாயுவின் தயாரிப்பை அவதானித்த நாம் அதனை சேகரிக்கும் முறை பற்றி அறிவோம். ஐதரசன் வாயு பின்வரும் 2 முறைகளினால் சேகரிக்கப்படுகின்றது. வளியின் கீழ்முக பெயர்ச்சி, நீரின் கீழ்முக பெயர்ச்சி. இப்போது நாம் வளியின் கீழ்முக பெயர்ச்சி என்றால் என்ன என்பது பற்றி ஆராய்வோம். ஐதரசன் வாயுவானது வளியிலும் பார்க்க அடர்த்தி குறைந்ததாகும். எனவே வாயுச்சாடி ஒன்று தலைகீழாக பிடிக்கப்படுவதன் மூலம் ஐதரசன் வாயு மேல் நோக்கி செல்லுகிறது. இவ்வாறு ஐதரசன் வாயு மேல் நோக்கி சென்று வாயுச்சாடியினுள் சேகரிக்கப்படும் போது வாயுச்சாடியுள் ஏற்கனவே இருந்த வளி கீழ்முகமாக வெளியேறுகிறது. எனவே ஐதரசன் வாயு சேகரிக்கப்படுகின்ற இம்முறை வளியின் கீழ்முக பெயர்ச்சி என அழைக்கப்படுகிறது. இப்போது நாம் நீரின் கீழ்முக பெயர்ச்சி என்றால் என்ன என்பது பற்றி அவதானிப்போம். ஐதரசன் வாயு நீரினை பயன்படுத்தி சேகரிக்கப்படுகின்ற போது நீரினூடாக குமிழிகளாக வெளியேறி வாயுச்சாடியினுள் அடைகிறது. இவ்வாறு வாயுச்சாடியினுள் ஐதரசன் வாயு செல்லும் போது வாயுச்சாடியில் உள்ள நீரானது கீழ்முகமாக பெயர்ச்சி அடைகிறது. எனவே இம்முறை நீரின் கீழ்முக பெயர்ச்சி என அழைக்கப்படுகிறது. ஐதரசன் வாயுவின் இயல்புகள். ஐதரசன் வாயுவின் தயாரிப்பை அவதானித்த நாம் இப்போது ஐதரசன் வாயுவின் பௌதீக இரசாயன இயல்புகளை அறிவோம். 1. சாதாரண வளியிலும் அடர்த்தி குறைந்தவை. 2. நிறமற்றது. 3. மணமற்றது. 4. நீரில்
சிறிதளவு கரையும். 5. தகனமடைய கூடியது. 6. சார் மூலக்கூற்று திணிவு 2 ஆகும். 7. பங்கீட்டு வலுப்பிணைப்பை கொண்டது. சாதாரண வழியிலும் அடர்த்தி குறைந்தவை, நிறமற்றது, மணமற்றது, நீரில் சிறிதளவு கரையும், தகனம் அடையக்கூடியது ஆகியவை ஐதரசன் வாயுவினுடைய பௌதிக இயல்புகளாகும். சார் மூலக்கூற்று திணிவு 2 ஆகும். பங்கீட்டு வலு பிணைப்பை கொண்டது ஆகியவை இடசாயன இயல்புகளாகும். ஐதரசன் வாயுவின் பயன்கள். 1. ராக்கெட் எரிபொருளாக பயன்படுத்தப்படுதல். 2. தாவர எண்ணெயில் இருந்து மாஜரின் தயாரிக்க உதவுதல். 3. பலூன்களை மேல்நோக்கி அனுப்ப பயன்படுதல். 4. பசளை உற்பத்தியில் பயன்படுதல். அமோனியா, யூரியா சேதனச் சேர்வைகளை தாழ்த்துவதற்கு உதவுதல். ஆக்சிஜன் வாயு O2. மாணவர்களே, இங்கு நடைபெறுபவற்றை எம்மால் அறிய முடியுமா? இவை ஆக்சிஜன் வாயு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களாகும். ஆக்சிஜன் வளியில் 5 1 பங்கு 20% காணப்படும். ஆக்சிஜன் வாயுவை பற்றி நாம் மேலும் கற்போம். மாணவர்களே, ஆக்சிஜன் வாயு தயாரிப்பு முறையை பற்றி நாம் இப்போது அறியப் போகிறோம். தேவையான பொருட்கள்: பொட்டாசியம் பெர்மங்கனேட், தக்கை, சுவாலை, நீர், போக்கு குழாய், கண்ணாடி குழாய், பீக்கர், தணற்குச்சி. இப்போது தேவையான வகையில் கருவிகள் இணைக்கப்படுவதை நாம் காண்கின்றோம். பீக்கரினுள் நீர் ஊற்றப்படுகிறது. பரிசோதனை குழாயானது பரிசோதனை குழாய் தாங்கியில் பொருத்தப்பட்டு பரிசோதனைக்கு தேவையான அளவு பொட்டாசியம் பெர்மங்கனேட்டு இடப்படுகிறது. இதற்கென விசேடமாக அமைக்கப்பட்ட கரண்டி பயன்படுத்தப்படுகிறது. தாங்கி வெப்பமேற்றப்படுவதற்கு ஏற்ற வகையில் சரியான அளவிற்கு செப்பம் செய்யப்படுகிறது. தக்கை, போக்கு குழாய் ஆகியன பரிசோதனை குழாயுடன் இணைக்கப்படுகின்றது. இங்கு வாயுவை சேகரிப்பதற்காக வாய்ச்சாடிக்கு பதிலாக இன்னும் ஒரு பரிசோதனை குழாய் பயன்படுத்தப்படுகின்றது. அதிகளவான வாயு சேகரிப்பதற்காக இன்னும் ஒரு பரிசோதனை குழாய் நீரினால் நிரப்பி வைக்கப்படுகிறது. இங்கு நாம் நீரினுள் வைத்து
எவ்வாறு பரிசோதனை குழாயுடன் போக்கு குழாய் இணைக்கப்படுகிறது என்பதை தெளிவாக அவதானிக்க வேண்டும். வெப்ப முதலாக மதுசார விளக்கு பயன்படுத்தப்படுகிறது. பொட்டாசியம் பெர்மங்கனேட்டு வெப்பமேற்றப்படுகின்ற போது பிரிகை அடைந்து ஆக்சிஜன் வாயு பெறப்படுகின்றது. ஆக்சிஜன் வாயு குமிழ்களாக பரிசோதனை குழாயில் சேகரிக்கப்படுவதை நாம் காண்கின்றோம். பிரிகை அதிகரிக்கின்ற போது அதிகளவான ஆக்சிஜன் வாயு விரைவாக சேகரிக்கப்படுகின்றது. இது நீரின் கீழ்முக பெயர்ச்சி ஆகும். இதனை பற்றி நாம் மேலும் அறிவோம். ஆக்சிஜன் வாயு வெளியேறாத வகையில் தக்கையினால் இறுக மூடப்பட்டு சேமிக்கப்படுகிறது. இரசாயன பிரிகை தாக்கத்தின் மூலமாக ஆக்சிஜன் வாயு பொட்டாசியம் பெர்மங்கனேட்டிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகின்றது. சேகரிக்கப்பட்ட ஆக்சிஜன் வாயு தனியாக வைக்கப்படுகிறது. இவ்வாறு அதிகளவான ஆக்சிஜன் வாயுவை பெறுவதற்காக மீண்டும் மீண்டும் வெப்பமேற்றப்பட்டு சேகரிக்கப்படுகிறது. ஆக்சிஜன் வாயுவை உறுதிப்படுத்துவதற்காக தணற்குச்சி இங்கு பயன்படுத்தப்படும். பிரிகையின் மூலமாக ஆக்சிஜன் வாயு சேகரிக்கப்படுகிறது. நீர் கீழ்நோக்கி இடம்பெயர்க்கப்படுகிறது. இப்போது நாம் ஆக்சிஜன் வாயு வெளியேறாத வகையில் தக்கையுடன் இறுக மூடுவோம். ஆக்சிஜன் வாயுவை உறுதிப்படுத்துவதற்காக தணற்குச்சி ஒன்றை உள்ளே கொண்டு செல்லும் போது தணற்குச்சி பிரகாசமாக எரிவதை நாம் காண முடியும். தெளிவாக அவதானிக்கவும். தணற்குச்சி பிரகாசமாக இருக்கிறது. மாணவர்களே, நாம் இப்போது சேகரிக்கப்படுகின்ற வாயு ஆக்சிஜன் வாயு என்பதை இனங்காண்பதற்கான செயற்பாட்டில் ஈடுபட போகின்றோம். இதற்காக நான் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஆக்சிஜன் வாயுவை வாயுச்சாடிகளில் நிரப்பி வைத்திருக்கின்றேன். இப்போது மாணவர்களே, தணற்குச்சியொன்றை நாம் ஆக்சிஜன் வாயுச்சாடியினுள் கொண்டு சென்று நடைபெறுவதை அவதானிப்போம். தீப்பிடித்து எரிகிறது. மீண்டும் ஒரு முறை செய்வோம். தணற்குச்சி தீப்பிடித்து எரிவதை காண்கின்றோம். காரணம், இங்கு ஆக்சிஜன் வாயு இருப்பது ஆகும். ஆக்சிஜன் வாயுவானது தகன துணையாக இருப்பதன் காரணமாக தீப்பிடித்து எரியச் செய்யும். இப்போது தணற்குச்சி ஒன்றை உருவாக்குவோம். அதனை மீண்டும் எரியும் மக்னீசிய நாடாவை உள்ளே கொண்டு செல்லுவோம். நடைபெறுவதை அவதானித்தீர்களா? எரியும் மக்னீசிய நாடா மிக பிரகாசமாக எரிவதை நாம் கண்டோம். நன்றி.
ஒட்சிசன் வாயுவின் தயாரிப்பை அவதானித்த நாம் அதனை அறிக்கைப்படுத்துவோம். ஆய்வுக்கூடத்தில் பொட்டாசியம் பெர்மங்கனேட், பொட்டாசியம் நைட்ரேட், ஐதரசன் பெரோக்சைடு, பொட்டாசியம் குளோரேட் போன்றவற்றை வெப்பமேற்றி ஒட்சிசன் வாயு தயாரிக்கப்படும். இங்கு ஒட்சிசன் வாயு தயாரிப்பதற்கான உபகரண அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. கொதி குழாய் ஒன்றினுள் பொட்டாசியம் பெர்மங்கனேட்டு பளிங்கு போடப்பட்டு வெப்பமேற்றப்படுகிறது. பொட்டாசியம் பெர்மங்கனேட்டு பளிங்கு ஊதா நிறம் ஆகும். பன்சன் சுவாலையை பயன்படுத்தி பொட்டாசியம் பெர்மங்கனேட்டை வெப்பமேற்றும் போது பொட்டாசியம் பெர்மங்கனேட்டு பிரிகையடைந்து ஒட்சிசன் வாயு வெளிவிடப்படுகிறது. இவ்வாறு வெளிவிடப்படும் ஒட்சிசன் வாயுவானது செந்நிற அம்புக்குறியால் காட்டப்படுகின்றவாறு போக்கு குழாயின் ஊடாகச் சென்று தேன்கூட்டு மேடையை அடைந்து அங்கிருந்து வாயுச்சாடியின் ஊடாக மேற்பகுதியை அடைகிறது. ஒட்சிசன் வாயுவை இனம் காணல். தணற்குச்சியொன்றை கொண்டு செல்லும் போது பிரகாசமாக தீப்பிடித்து எரியும். ஒட்சிசன் வாயு தயாரிப்பில் இடம்பெறும் தாக்கங்களை நாம் இப்போது கற்போம். பொட்டாசியம் பெர்மங்கனேட்டை வெப்பமேற்றல். 2 KMnO4 விளைவு K2MnO4 சக MnO2 சக O2. பொட்டாசியம் நைட்ரேட்டை வெப்பமேற்றல். 2 KNO3 விளைவு NO2 சக O2. ஐதரசன் பெரோக்சைட்டின் பிரிகை. 2 H2O2 விளைவு 2 H2O சக O2. பொட்டாசியம் குளோரேட்டை வெப்பமேற்றல். 2 KClO3 விளைவு 2 KCl சக 3 O2. ஒட்சிசன் வாயு சேகரிக்கப்படும் முறை. ஒட்சிசன் வாயுவின் தயாரிப்பை அவதானித்த நாம் அதனை சேகரிக்கும் முறை பற்றி அறிவோம். ஒட்சிசன் வாயு நீரின் கீழ்முக பெயர்ச்சியினால் சேகரிக்கப்படுகின்றது. ஒட்சிசன் வாயுவானது நீரிலும் அடர்த்தி குறைந்த வாயுவாகும். இதன் காரணமாக அது நீரில் மேல் நோக்கி அசைகிறது. இங்கு வாயுச்சாடியினுள் ஒட்சிசன் வாயு மேல் நோக்கி சென்று சேகரிக்கப்படுகின்ற போது வாயுச்சாடியில் காணப்படும் நீரானது கீழ்முகமாக இடப்பெயர்ச்சி அடைய செய்யப்படுகிறது. எனவே இது நீரின் கீழ்முக பெயர்ச்சி ஆகும். ஒட்சிசன் வாயுவின் தயாரிப்பை அவதானித்த நாம் இப்போது ஒட்சிசன் வாயுவின் பௌதிக இரசாயன இயல்புகளை அறிவோம். 1. சாதாரண வழியிலும் அடர்த்தி கூடியது. 2. நிறமற்றது. 3. மணமற்றது. 4. நீரில் சிறிதளவு கரையும். 5. தகன துணையி வாயுவாகும். 6. சார் மூலக்கூற்று திணிவு 32 ஆகும். 7. பங்கீட்டு வலுப்பிணைப்பை கொண்டது. இங்கு சாதாரண வழியிலும் அடர்த்தி கூடியது, நிறமற்றது, மணமற்றது, நீரில் சிறிதளவு கரையும் தகன துணையி வாயுவாகும். இவை ஒட்சிசன் வாயுவினுடைய பௌதிக இயல்புகளாகும். சார்மூலக்கூற்று திணிவு 32, பங்கீட்டு வலு பிணைப்பை கொண்டது ஆகியன ஒட்சிசன் வாயுவினுடைய இரசாயன இயல்புகளாகும். ஒட்சிசன் வாயுவின் பயன்கள். 1. சகல அங்கிகளினதும் சுவாசத்திற்கு பயன்படும். 2. தகனத்திற்கு அவசியமானதாக தொழிற்படும். 3. சுழியோடிகள், விண்வெளி பயணிகள் பயன்படுத்தல். 4. உலோகங்களை காய்ச்சி இணைக்க
பயன்படும். உலோகங்களை காட்சி இணைக்கின்ற சந்தர்ப்பங்களில் ஒட்சிசனானது அசெட்டலின் வாயுவுடன் சேர்ந்து ஒட்சி அசெட்டலின் சுவாலையாக பயன்படுத்தப்படுகிறது. 5. சல்பூரிக் அமிலம் நைத்திரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுதல். கார்பனீரொட்சைட்டு வாயு CO2. மாணவர்களே, இங்கு நடைபெறுபவற்றை எம்மால் அறிய முடியுமா? இவை கார்பனீரொட்சைட்டு வாயு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களாகும். கார்பனீரொட்சைட்டு வாயு வளியில் 0.03% காணப்படும். கார்பனீரொட்சைட்டு வாயுவை பற்றி நாம் மேலும் கற்போம். ஆய்வுக்கூடத்தில் கார்பனீரொட்சைட்டு வாயு தயாரிப்பு. கல்சியம் கார்பனேட்டு பளிங்குகள். கூம்பு குடுவை. இரண்டு துளைகளை கொண்ட தக்கை. முல்லிப்புணல். போக்கு குழாய். பரிசோதனை குழாய் அல்லது வாயு சாடி. கண்ணாடி தாளி. இப்போது நாம் கூம்பு குடுவையினுள் கல்சியம் கார்பனேட்டு சுண்ணாம்பு கற்களை போடுவோம். தக்கையினால் இறுக மூடுவோம். தக்கையின் ஒரு துளையின் ஊடாக முல்லிப்புணலையும் மறு துளையின் ஊடாக போக்கு குழாயையும் செருகுதல் வேண்டும். போக்கு குழாயின் மறுமுனையானது தேன்கூட்டு மேடையுடன் இணைக்கப்பட்ட வாயுச்சாடியுடன் பொருத்தப்படும். வாயுச்சாடி முற்றாக நீரினால் நிரப்பப்பட்டிருத்தல் வேண்டும். இப்போது சிறிதளவு ஐதரோகுளோரிக் அமிலம் இடப்படும். இங்கு ஐதரோகுளோரிக் அமிலம் ஐதாக்கப்பட்ட நிலையில் பயன்படுத்தப்படும். இப்போது தாக்கத்தின் மூலம் கார்பனீரொட்சைட்டு வாயு பெறப்படுகிறது. உண்டாகும் கார்பனீரொட்சைட்டு வாயுவானது போக்கு குழாயினூடாக செல்லும். கல்சியம் கார்பனேட்டு ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கமடைந்து கல்சியம் குளோரைட்டையும் நீரினையும் கார்பனீரொட்சைட்டையும் தருகிறது. உண்டாகும் கார்பனீரொட்சைட்டானது நீரின் கீழ்முக பெயர்ச்சி மூலம் வாயுச்சாடியினுள் சேகரிக்கப்படுவதை நாம் காண்கின்றோம். கார்பனீரொட்சைட்டு வாயுவின் தயாரிப்பை அவதானித்த நாம் அதனை அறிக்கைப்படுத்துவோம். இங்கு கார்பனீரொட்சைட்டு வாயு தயாரிப்பிற்கான உபகரணங்களின் ஒழுங்கமைப்பு தரப்படுகிறது. கூம்பு குடுவையொன்றினுள் சுண்ணாம்புக்கல் போடப்பட்டு அதனுள் ஐதரோகுளோரிக் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. கல்சியம் கார்பனேட்டை ஐதான ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் சேர்த்து வெப்பமேற்றி கார்பனீரொட்சைட்டு வாயு தயாரிக்கப்படும். CaCO3 சக HCl விளைவு CaCl2 சக H2O சக CO2. இங்கு முல்லிப்புணரின் ஊடாக ஐதரோகுளோரிக் அமிலம் சேர்க்கும்போது ஐதான ஐதரோகுளோரிக் அமிலமானது சுண்ணாம்பு கல்லுடன் தாக்கமடைந்து கார்பனீரொட்சைட்டு வாயுவை விடுவிக்கிறது. இக்கார்பனீரொட்சைட்டு வாயுவானது செந்நிற அம்புக்குறிகளால் காட்டப்பட்டுள்ளவாறு போக்கு குழாய்களின் ஊடாகச் சென்று தேன்கூட்டு மேடையை அடைந்து அங்கிருந்து வாயுச்சாடியை நிரப்புகிறது. அவ்வாறு வாயுச்சாடியை நிரப்புகின்ற போது வாயுச்சாடியில் ஏற்கனவே காணப்பட்ட நீரானது கீழ்முகமாக இடம்பெயர்க்கப்படும். கார்பனீரொட்சைட்டு வாயுவை இனம் காணல். சுண்ணாம்பு நீரினுள் CaOH2 செலுத்தும்போது பால் நிறமாக மாறும். கார்பனீரொட்சைட்டு வாயுவை இனம் காணுதல் பற்றி நாம் மேலும் அறிவோம். சுண்ணாம்பு நீருடன் கார்பனீரொட்சைட்டு தாக்கமடைந்து கால்சியம் கார்பனேட்டு உண்டாகும். CaOH2
சக CO2 விளைவு CaCO3 சக H2O. இது தொங்கல் நிலையில் காணப்படுவதால் பால் நிறம் தோன்றும். அதாவது கால்சியம் கார்பனேட்டானது சுண்ணாம்பு நீரில் தொங்கல் நிலையில் காணப்படும். இது எமக்கு பால் நிறம் போன்ற தோற்றத்தை வழங்கும். தொடர்ச்சியாக கார்பனீரொட்சைட்டு செலுத்தும் போது நீரில் கரையும் கால்சியம் இருகார்பனேட்டு அதாவது CaHCO3 twice தோன்றுவதால் பால் நிறம் அற்று போகும். கார்பனீரொட்சைட்டு வாயு சேகரிக்கப்படும் முறை. கார்பனீரொட்சைட் வாயுவின் தயாரிப்பை அவதானித்த நாம் அதனை சேகரிக்கும் முறை பற்றி அறிவோம். நீரின் கீழ்முக பெயர்ச்சி. இங்கு கார்பனீரொட்சைட்டானது வாயுச்சாடியினுள் மேல் நோக்கி செல்லும் போது வாயுச்சாடியினுள் காணப்படும் நீரானது சாடியின் கீழ்ப்புறமாக பெயர்ச்சி அடைய செய்யப்படுகிறது. எனவே இது நீரின் கீழ்முக பெயர்ச்சியினால் சேகரிக்கப்படுகிறது. வளியின் மேல்முக பெயர்ச்சி. கார்பனீரொட்சைட்டு வாயுவானது வளியிலும் பார்க்க அடர்த்தி கூடியது. எனவே கீழ்நோக்கி அசையும் இயல்பை கொண்டிருக்கும். இதன் காரணமாக வாயுச்சாடியினுள் கார்பனீரொட்சைட்டு வாயு செல்லும் போது வாயுச்சாடியினுள் ஏற்கனவே காணப்பட்ட வளி மேல்முகமாக இடப்பெயர்ச்சி அடைய செய்யப்படும். எனவே இது வளியின் மேல்முக பெயர்ச்சி ஆகும். ஆனால் மாணவர்களே, இங்கு கார்பனீரொட்சைட்டு வாயு சேகரிக்கப்படுவதை எமது கண்ணால் அவதானிக்க முடியாதது ஒரு துரதிர்ஷ்டவசமான செயற்பாடு ஆகும். கார்பனீரொட்சைட்டு வாயுவின் இயல்புகள். கார்பனீரொட்சைட்டு வாயுவின் தயாரிப்பை அவதானித்த நாம் இப்போது கார்பனீரொட்சைட்டு வாயுவின் பௌதிக இரசாயன இயல்புகளை அறிவோம். 1. சாதாரண வளியிலும் அடர்த்தி கூடியது. 2. நிறமற்றது. 3. மணமற்றது. 4. நீரில் கூடுதலாக கரையும். 5. தகன துணையிலி வாயுவாகும். 6. சார்மூலக்கூற்று திணிவு 44 ஆகும். 7. பங்கீட்டு வலுப்பிணைப்பை கொண்டது. சாதாரண வளியிலும் அடர்த்தி கூடியது, நிறமற்றது, மணமற்றது, நீரில் கூடுதலாக கரையும் தகன துணையிலி வாயுவாகும். இவை கார்பனீரொட்சைட்டின் பௌதிக இயல்புகளாகும். சார் மூலக்கூற்று திணிவு 44 பங்கீட்டு வலுப்பிணைப்பை கொண்டது. இவை கார்பனீரொட்சைட்டு வாயுவின் இரசாயன இயல்புகளாகும். கார்பனீரொட்சைட்டு வாயுவின் பயன்கள். 1. தீயணை கருவிகளில் பயன்படுத்தப்படுதல். 2. சோடா பானங்களில் சுவையை கூட்டவும் நுரை எழுப்பவும் பயன்படுதல். அதாவது கார்பனீரொட்சைட்டு வாயுவானது நீரில் கரையும் போது கார்போனிக் அமிலம் எனப்படுகின்ற மென் அமிலம் தோன்றுகிறது. இம்மென் அமிலமானது சோடா பானங்களை பழுதடைதலில் இருந்து பாதுகாப்பதுடன் நீண்ட காலம் சேமித்து வைத்திருக்கவும் சிறிய புளிப்பு சுவையை கொடுக்கவும் பயன்படும். 3. உலர் பனிக்கட்டி தயாரித்து உணவு நற்காப்பிற்கு பயன்படுதல். 4. செயற்கை மலை தயாரிப்பில் பயன்படுதல். 5. இரும்பு பிரித்தெடுப்பில் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுதல்.